ஹாய். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். எப்போ கேட்டாங்க அப்படின்னா February 24ல் நடந்த அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஓகேவா? அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். சரியா? ஸோ இந்த லீஸ்ட் நம்பரில் வேற என்ன கொடுத்துருக்காங்க? which when divided by 35, 56 and 91, in each case it leaves a remainder 7. ஸோ இது ஒரு கேஸ். ஓகேவா? ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை 2 டிஃப்ரெண்ட் கேஸில் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லீஸ்ட் நம்பரை கண்டுபிடி. ஸோ அந்த நம்பர், இந்த லீஸ்ட் நம்பர் தான் நீ கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த 3 நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டரை கொடுக்கணும். பர்டிகுலர் ரிமைண்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரிமைண்டரை கொடுக்கணும். இது கேஸ் நம்பர் 1. ஸோ இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸ் இருக்குது. லீஸ்ட் நம்பர் கேட்டாங்களா, ஹையஸ்ட்டு டிவைசர் கேட்பாங்க. ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஸோ ஃபைண்ட் த ஹையஸ்ட் டிவைசர் இன் விச் ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு, ஸோ அந்த 3 நம்பரை வந்து இந்த ஹையஸ்ட் டிவைசரால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு இந்த ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது 2 கேசஸ். ஸோ இந்த கேஸில் கேஸ் 1 லீஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் டிவைசர் கேட்டாங்கன்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரி, இதுலேயும் எனக்கு குழப்பம். நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, லீஸ்ட் நம்பர் இல்லைன்னா லோயஸ்ட் நம்பர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல் ஹையஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் டிவைசர் அப்படிலாம் கேட்பாங்க. அப்படின்னா ஹைனா ஹச்சிஎஃப், லோ வந்துச்சுன்னா எல்சிஎம் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகேவா? சரி, அடுத்து என்ன கேட்பாங்க? எக்ஸு ஒய் இசட்னு 3 நம்பர் இருக்கும். அதால் டிவைட் ஆனால் ரிமைண்டர் வந்து இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ரிமைண்டர் ஆட் பண்ணிடணும். ஸோ இதே ஹையஸ்ட் டிவைசஸ் நிறைய கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அந்த இது கொடுத்துருப்பாங்க, ஒரு ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரிமைண்டரை இவங்க கொடுத்த எக்ஸு ஒய் இசட்ன்ற 3 நம்பர் 4 நம்பர் எத்தனை நம்பரோ ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம அதை எழுதிடலாம். ஸோ 2 கேசஸ் தான். ஸோ கேஸ் 1 லீஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க, எல்ஜிஎம் கேட்குறாங்கன்னா எக்ஸு ஒய் இசட் 3 நம்பருக்கு தான் இந்த இதெல்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் எக்ஸு ஒய் இசட்டை கண்டுபிடிச்சிட்டு தென் அது கூட இவங்க கொடுத்த ரிமைண்டரை ஆட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இதில் ஹையஸ்ட் டிவைசர் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் அந்த டிவைசரை சப்ராக்ட் பண்ணிடு. சரியா? இந்த சப்ராக்ட் பண்ணி வரதுல புது எக்ஸு, புது ஒய், புது ஜிட்டு, இவனுங்க 3 பேருக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடி. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், நீங்கள் எவ்வளோ பெரிய சம்ம வேணால் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ என்ன கேட்பாங்க? ஒரு லீஸ்ட் நம்பர் இல்லை லோயஸ்ட் நம்பர் கண்டுபிடி. அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னா, நான் கொடுத்த 3 நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ நான் சொல்கிற ரிமைண்டர் லீவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸில் கொடுத்துருக்க 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி ரிமைண்டரை ஆட் பண்ணிடணும். இல்லை இன்னொரு சினாரியோ 2, நான் ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுற ஹையஸ்ட் நம்பர், அப்படி அவன் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 6ன்ற ரிமைண்டரை வந்து லீவ் பண்ணும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டிவைசரை நீ கண்டுபிடிக்கணும். நீ இப்போ நம்பர் நான் கொடுத்துட்டேன், எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 நம்பர் கொடுத்துட்டேன். இவனுங்க 3 பேரையும் ஒரு நம்பரால் நீ டிவைட் பண்ணுறப்ப நான் சொல்கிற ரிமைண்டர் வரணும்னு சொல்கிற கேஸில் இந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நம்பரில் 3லையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 நம்பர் கிடைக்கும். அவனுங்களுக்கு ஹச்சிஎஃப் எடுத்துணும். இவ்வளோதான் சினாரியோ. ஸோ இப்போ கொஷினை பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. when it is divided by 3, ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர்ஸ் 35, 56, 91. ஸோ இந்த 3 பேரால் டிவைட் பண்ணுறப்ப அவன் என்ன பண்ணும்? ரிமைண்டர் 7 லீவ் பண்ணும். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணும்? 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 35, 56, 91, இது 1. ஓகேவா? ஸோ நான் வந்து 7 5 35 இருக்கிறதுனால 7 போடுறேன். 7 5 35, 8 7 56, 1 7 is 7, remainder 2 13. முடிஞ்சா? ஸோ இப்போ இதை பாருங்க, 7க்கும் இதுக்கும் எந்த காமனும் கிடையாது. 5க்கும் வேற யாருக்கும் மற்ற இது 7 5 13 3மே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். 8ல் 2 × 2 × 2, ஸோ இது வேறு தான் வராது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 × 5 × 8 × 13 மல்டிப்ளை பண்ணலாமா? 7 5 35, 35 8, 8 5 40, ரிமைண்டர் 4, 8 3 24, 24 plus 4 28. ஸோ 28 × 13 0 வச்சுக்கலாம். 8 3 24, ரிமைண்டர் 2, 3 2 6, 6 plus 2 8. ஸோ அதுக்கப்புறம் 3 போட்டால் 28, 4 6
3. இந்த 0 இருக்கிறதுனால 0. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு இங்கே? எல்சிஎம் ஆஃப் 3 numbers 3640. சரியா? வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ், ரிமைண்டர் கேஸ் என்ன? 7. ஸோ ரிமைண்டர் என்ன? 7. ரெண்டையும் ஆட் பண்ணால் 3647 தான் அந்த லீஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ இந்த சினாரியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எல்லா விதமான இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்க, நிறைய டெக்னிக்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை கைஸ், தேங்க்யூ.